தமிழுக்காக உன் உயிரையே பணைய வச்ச, இப்போ அவன் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக ஜெயிலுக்கு போவோம் துணிஞ்சிட்டான்னு கோதா வீட்டில் எல்லாரும் மேக்னாவை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளி நன்றி சொல்கிறாங்க. மேக்னா எதுக்கு இப்படி தேங்க்ஸ் சொல்லி என்னை தேர்ட் பர்சன் ஆக்குறீங்கன்றாங்க. அதுக்கு கோதை, நாங்கள் எப்படி உன்னை மூணாவது மனுஷியாக பார்க்க முடியும், நீ எங்கள் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு மாதிரி தானேன்னு சொல்ல மேக்னாவும் கமலாமாவும் சந்தோஷப்படுறாங்க. கோதை மேக்னா கிட்ட ஆயுசுக்கும் உன்னை மறக்க முடியாத அளவுக்கு நீ பண்ணிட்டமான்னு சொல்ல கமலாமா, அது எப்படிங்க மறக்க முடியும், கூடவே தானே இருக்க போகிறான்னு சொல்ல நமச்சி உடனே சுதாரிச்சுட்டு ஆமாம் ஒன்றா தானே பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்னு சமாளிக்கிறாரு. கார்த்தி, உங்கள் பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஆகிருக்கும்ல மேடம்னு கேட்க மேக்னா, அது எப்போ வேணால் நான் திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் என் தமிழுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்ல சரஸ்வதி அதை கேட்டு ரொம்ப व्यசனமாகறாங்க. கோதையினுடைய சொன்னும் தமிழ் வாழ்க்கையில் வந்த தேவதை நீன்னு சொல்ல சரஸ்வதி முகம் மாறிட்டே இருக்குது. இதை கவனிச்ச நமச்சி கம்பெனியில் நிறைய ஒர்க் இருக்குன்னு டைவர்ட் பண்ணி கிளம்பிடுறாங்க. அர்ஜுன் ஜெயந்தி அம்மாவோட வந்து ஜெயிலில் பரம பார்க்குறாங்க. அப்போ அர்ஜுன் பரமகிட்ட அந்த மேக்னாவோட சப்போர்ட் இருக்கிறதால தான் அவங்க இவ்வளோ ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த தமிழ் கல்யாணமாகாதவன்னு நினச்சி தான் மேக்னா ஜெயிலு வரைக்கும் போயிருக்காங்க, ஆனால் அவன் கல்யாணமானவன்னு உண்மை தெரிஞ்சா மேக்னா தமிழோட பார்ட்னர்ஷிப்பையே கேன்சல் பண்ணிடுவாங்க, நாளைக்கு எல்லார் முன்னாடியும் உண்மையை உடைச்சி அந்த கம்பெனியை இழுத்து மூட போறேன்றாரு. மேக்னா என் தமிழ்னு சொன்னதை வச்சு தமிழும் சரஸ்வதியும் மறுபடியும் ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்த்து நமச்சி, அதுக்குள்ளே 2 பேருக்கும் சண்டை வந்துடுச்சு, நான் சொன்ன போய் இவங்களை பிரிச்சிடக்கூடாது, இதுக்கு மேலேயும் மறைக்கிறது தமிழோட வாழ்க்கையை அழிச்சிடும், நாளைக்கே எல்லா உண்மையும் குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுடலான்னு முடிவு பண்ணுறாரு. அப்புறம் ராகினிக்கு அர்ஜுன் மேலே டவுட் வந்துடுச்சு. அர்ஜுன் பண்ண ஃப்ராடு வேலையெல்லாம் அடுக்கடுக்காக சொல்லி அது எப்படி எல்லா தப்பையும் உங்களை மீறி இன்னொருத்தர் பண்ணுவாங்க, இந்த தப்பை நீங்கள் செஞ்சிருப்பீங்களோன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு, உங்க மேல டவுட் வராம எப்படி இருக்க முடியும்னு சொல்லி அழறாங்க. இதை பார்த்து அர்ஜுன் அம்மா, சொத்தெல்லாம் அவ பேர்ல இருக்குது, அவள் என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம், முதல்ல ரோகிணியோட சந்தேகம் போகிறதுக்கு நீ ஏதாவது பண்ணியே ஆகணும்னு அர்ஜுன்கிட்ட சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.